தாய் கிழவி படத்தை பார்த்துட்டு மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் உள்ள வெற்றி தேட்டர்ல இருந்து ஒரு பதிவு. ஒரு அற்புதமான ஒரு திரை காவியம். உண்மையிலே இயக்குனர் அழகா பண்ணியிருக்காரு சிவா அவர்கள். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு திரைப்படம். ரெண்டாவது, பெண்கள் இப்படித்தான் வாழணும். அந்த காலத்துல எங்க அப்பத்தா பட்டு கிழவி அப்படித்தான் பணியார வித்து எங்களை தான் காப்பாத்துச்சு. கடைசியில அது இந்த மாதிரிதான் தோடு மூக்குத்தி செயின் போன்றவை எங்க அப்பத்தா வச்சிருந்து எங்க அப்பா பொம்பளை பிள்ளைய எல்லாத்துக்கும் எங்க அப்பத்தா கொடுத்துச்சு பட்டு கிழவி. அதனுடைய ஞாபகத்தை இந்த தாய் கிழவி திரைப்படம் மிக அழகா சொல்லியிருக்காங்க. அன்புக்குரிய அதுல என் அருமை மாமா அருள்தாஸ், மறக்க மாட்டேன். அருள்தாஸ் மாமா மறக்க முடியாது. எத்தனையோ திரைத்துறையில் உள்ள உறவுகள்லாம் எனக்கு நண்பர்களா இருந்தாலும் அருள்தாஸ் மாமா என்னுடைய மகள் காஸ்மிகா பிறந்த உடனே சென்னையிலிருந்து என் மகளுக்கு ஒரு தங்க செயினை போட்டு கையில தூக்குன ஒரு நல்ல மனிதர் அருள்தாஸ் மாமா. விஜய் சேதுபதி என்னை சொல்லியிருப்பார், நான் இவ்வளவு பெரிய நடிகன் ஆனதுக்கு காரணம் இந்த மனுஷன் தானே அருள்தாஸ் சொல்லியிருப்பாரு. அந்த நல்ல மனிதரை நானும் பார்த்திருக்கேன். அருள்தாஸ் மாமாவை எப்போ தொலைபேசியில தொடர் உண்டாலும் பேசுவாரு. ஒரு மாப்பிள்ளைன்ற ஒரு மிக ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் இந்த மதுரனுடைய மண்ணின் மைந்தன் என்னுடைய தம்பி பாலா சரவணே, அப்புறம் எங்க அண்ணே சிங்கம்புலி அண்ணே, முனிஷ்காந்த் அண்ணே, ராதியா மேடம் நடிப்பு அந்த வயதான காலத்துல அம்மா அப்பாத்தாலாம் பார்த்தது மாதிரி ஒரு பெரிய ஒரு நடிப்பு சக்கரவர்த்தின்னு கூட சொல்லலாம். ரொம்ப திறமையா நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த தாய் கிழவி பார்த்துட்டு ஒரு இடத்துல, நிறைய இடத்துல, ஒரு சில இடத்துல எல்லாம் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி காட்சிகள் அமைஞ்சிச்சு. ரெண்டாவது, சிவகுமார் முருகேசனை எப்படி சொல்லணும்னா, இந்த ஷூட்டிங் பாட்டுக்கு நம்ம போயிருந்தோம். அந்த ஊர் என்ன ஊர்? காடுபட்டி சமீபத்துல நான் நாடகத்துக்கு போயிருந்தோம். அந்த கலையரத்துக்கு ஆப்போசிட்ல தான் அந்த வீடு. அப்ப சிவகுமார் முருகேசன் ஒரு அருமை சகோதரர் என்னை பார்த்த உடனே என்னை சொன்னாரு, நான் செல்லுல எம்கேஆர் நிறைய பார்த்திருக்கேன். எங்களுக்கு சின்ன வயசுல பொழுதுபோக்கெல்லாம் மந்தையில எம்கேஆர் உடைய நாடகம் சொன்னதுக்கு சிவகுமார் முருகேசனுக்கு ரொம்ப நன்றி. தான் ஒரு மனிதனை பார்த்த உடனே இந்த உலகத்துல பார்க்காத மாதிரி நடிச்சவங்க தான் அதிகம். இந்த சிவகுமார் முருகேசன் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். உண்மையிலே இந்த தாய் கிழவி எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் ப்ரொமோட்டுக்காக பணத்துக்காக சத்தியமா நான் பேசலைங்க. இது யாருக்குமே தெரியாது இந்த வீடியோ பதிவிடுறதே. இருந்தாலும் ஒரு நல்ல படம், அதை பார்த்துட்டு மக்கள்கிட்ட சொல்லணும்னு தான் சொல்றோம். இந்த பட குழுவினருக்கும் இதை தயாரிச்ச சிவகார்த்தியானனுக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து இதே சிவகுமார் முருகேசன் அடுத்த ஒரு படைப்பு சிவகார்த்தியானனை வச்சு சேயன்னு ஒரு படம் பண்றாரு. இது 100 மடங்குனா அது எப்படியும் ஒரு 1000 மடங்கு இருக்கும். ஏன்னா இருக்கத்தான் அவருடைய திறமை நிறைய இருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனர். வாழ்த்துக்கள். இந்த மதுரை மண்ணுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சிவகுமார் முருகேசன், இந்த படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து தாய் கிழவி படம் யாரும் பார்க்கலைன்னா பாருங்க. உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு திரை காவியம். படம் பார்த்து உண்மையிலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு மாசத்துக்கு மனசுல ஓடிக்கிட்டே இந்த காட்சி அமைப்புகளும் இந்த படத்தை நினைவில் விட்டு மாற முடியாது. அப்படி ஒரு திரைக்காவியம் தான் தாய் கிழவி. நன்றி உறவுகளே, வணக்கம்.